ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்னுடைய ரொட்டீன் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். சாட்டர்டே வந்து ஆஃப்டர்நூன் மேலே வந்து எடுத்தது. காலையில் சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் வந்து சாப்பாடு மட்டும் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் எழுந்த உடனே அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். அப்போ தான் வீக் டேஸில் வந்து குழந்தைங்களுக்கு மாவு இருந்தால் தான் தோசை ஏதாவது சுட்டு கொடுக்க முடியும் அப்படின்றனால. மதியானம் வந்து லஞ்சுக்கு வந்து புளியான ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். புளியான ரெசிபி ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உங்கள் கூட சின்ன விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து காலைல வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலும் வந்து வீக் டேஸில் ரொம்ப வேலையாகவே இருக்கும். எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமை ஆட்டி வச்சுருவேன் மாவு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வெள்ளிக்கிழமை கோயில் போயிருந்தனால எனக்கு ஆட்ட டைம் கிடைக்கல. ஸோ அதனால் சாட்டர்டே வந்து ஆட்டி வச்சுருந்தேன். காலையில் இந்த கிச்சன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த வேலையெல்லாம் சைடில் வந்து செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாவு ஓடிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் வந்து வாஷிங் மிஷின்லேயும் துணி போட்டிருந்தேன். 2 தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா கையில் ஒரு அலசிட்டு அப்புறம் ட்ரையரில் வந்து போட்டுருவேன். இந்த மாதிரி வேலை செய்யும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சில பேருக்கு வந்து தோணும். கூட்டு குடும்பமாக இப்போ வரைக்குமே ரன் பண்ணி போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ஆனால் வந்து கூட்டு குடும்பத்தில் வந்து கரெக்டான ஒரு லீடர்ஷிப், அதாவது பார்த்திங்கன்னா லீட் பண்ணி போகிற ரோல் வந்து கரெக்டாக இருக்கணும். மாமனாராகட்டும் மாமியாராகட்டும் 2 பேருமே கரெக்டாக அந்த ரோலை வந்து கரெக்டாக லீட் பண்ணி போகணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூட்டாக அமையிற மருமக இருக்கணும். அதே போல் பசங்களும் இருக்கணும். கரெக்டாக திட்டமிடல் இருக்கணும். ஒரு வீட்டில் வந்து இந்த வேலையை மருமக செய்யணும். காலையில் 2 பேரும் இப்போ வந்து ஒரு மருமகள் இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. 2 மருமகள் 3 மருமகள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஈக்குவலாக எப்படி நடத்துறது அப்படின்ற ஒரு லீட் பண்ணுறக்குரிய அந்த தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். நாங்களுமே இருந்தோம். பட் ஆனால் அந்தளவுக்கு லீட் பண்ணி கொண்டு போகிற இது வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே இல்லை. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக இப்போ வரைக்குமே அவள் வந்து கொண்டு போகிறா. அப்போ நான் வந்து கேட்டேன், எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க வேலையை அப்படிலாம் சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். அத்தை எங்களுக்கு காயெல்லாம் நறுக்கி கொடுப்பாங்க, நாங்கள் அந்த வேலையை வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவளுக்கு முடியலன்னா அவள் பாப்பா, அவளுக்கு முடியலன்னா இவள் பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்கும்போது ரொம்பவே மன சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு குடும்பம் ஒத்துமையாக இருக்கிறதே பெண்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த பெண்கள் வந்து சில சமயங்கள் வந்து ஒத்து போகிற கிடையாது. ஒரு ஆள் ஒத்து போனாலும் ஒரு ஆள் ஒத்து போகிறதே கிடையாது. சில சமயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை மட்டும் நல்ல பிள்ளையாக உள்ளே மாட்டிக்கிட்டு 2 பக்கமுமே இடி வாங்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த டயத்தில் என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் வெளியே வரதான் பார்ப்பாங்க. ஸோ இப்படி தான் எல்லார் வீட்லேயுமே நடக்கும். கரெக்டாக லீட் பண்ணி போகிறாலோ ஒரு ஆள் கரெக்டாக இருந்தாலும் ஒரு ஆள் கரெக்டாக இருக்காது. ஸோ எல்லாரையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு மனசில் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் பேச முடியாமல் இந்த பக்கம் பேச முடியாமல் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னோம்னா அங்கிட்டும் பேச மாட்டாங்க இங்கிட்டும் பேச மாட்டாங்க. இப்படியே லைஃப் லாங் பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். 1000 பேச்சுகள் வரும் இதுக்கு இடையில். பிரித்து கூட்டிகிட்டு போய்ட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ பட் ஆனால் இதை லீட் பண்ணி போகிறது வந்து பார்த்திங்கன்னா மாமனார் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி அவங்க இப்போ சில இடத்துல பார்த்திங்கன்னா மருமக வந்து அவங்கள வந்து வேலை அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஈக்குவலாக எல்லாருமே கரெக்டாக இந்த வேலையை இவங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு மேனேஜ்மெண்ட் திட்டம் இருந்தால் மட்டும்தான் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணி கொண்டு போக முடியும். சின்ன ஒரு அன்பு தாங்க எல்லாத்துக்குமே காரணம். அந்த அன்பு எல்லாருக்கிட்டேயுமே இருந்துச்சுன்னா இவ்வளோ பிரச்சனை வந்து வராது. அந்த அன்பு இல்லாதனால தான் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து ஏகப்பட்ட சண்டை, நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாக்குவாதம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிற எல்லாருமே ஒரு நாள் இறக்க தான் போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே அந்த வாழ்க்கைக்குள்ளே ஏன் இவ்வளோ சண்டை, இவ்வளோ போராட்டம், பணம் இருந்தால் நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்னு எல்லாமே உள்ளே கொண்டு வந்து லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாகவே இந்த லைஃப்பை வந்து கொண்டு போயிடுறாங்க. அது வந்து நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களையும் வந்து பாதிக்கும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பணத்தை வச்சே சொந்தங்கள் வந்து நிறைய பேரை ஒதுக்கிடுவாங்க. அதனால் பணம் இல்லாதனால அந்த சொந்த பந்தங்களோட அன்பு இருக்காது. ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், அதாவது நல்ல ஒரு மெச்சூரான ஒரு இதே போகாது. நான் நினைக்கிறேன் எல்லாருக்கிட்டேயும் ஈக்குவலாக பணம் இருந்தால் தான் சொந்தங்கள்லாம் ஒட்டிக்குவாங்களா, இல்லாட்டி காசு பணம் இல்லைன்னா சொந்தங்கள்லாம் வந்து ஒட்ட மாட்டாங்களா, எனக்கு என்னன்னே தெரியலை. மேக்ஸிமம் நாங்கள் எங்கள் லைஃப்பில் பார்த்தது காசு பணம் இல்லாதனால தான் சொந்தங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகி போனாங்க. இந்த மாதிரி தான் இன்னமும் லைஃப்பில் வந்து லீடாகி போயிட்டே இருக்குது. உங்ககிட்ட பேசிக்கிட்டே என்னோடய வீட்டு வேலை எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டை வந்து மாப் போட்டு முடிச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை சேனலில் வந்து பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.